ஃப்ரெண்ட்ஸ், இப்போது கேரட் ரைஸ் எக் போட்டு தான் நான் செய்ய போகிறேன். ரொம்ப ஹெல்த்தியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கேரட் துருவினது எடுத்திருக்கேன், 4 பல்லு பூண்டு, ஒரு முட்டை, கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கலாம். கடுகு, சீரகம், பூண்டு இதை நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கேரட் எடுத்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது சால்ட்டு, பெருங்காய பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட், பெருங்காய பவுடர், மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா வதங்கிருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம், பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போது நான் வடித்த சாதம் தான் ஆட் பண்ண போகிறேன். இதில் அடி பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு, நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது நம்ம வடித்த சாதத்தையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது ஆல்ரெடி வடித்த சாதம்ன்றதுனால சாதம் முழுகிற அளவுக்கு மட்டும் நான் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கிறேன். இது நல்லா வெந்து 2 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். காரத்துக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டு குட்டீஸ் இந்த ரைஸை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் கிட்ஸுக்கு மிளகுத்தூள் ஆட் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சு. விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக வெந்துருச்சு. இப்போது நம்ம வீட்டு குட்டீஸ்க்கு ஊட்ட போகிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எக் கேரட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய், see you, take care. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு இந்த ரெசிபியை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய்.